சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். 2 in 1 ரெசிபி சொல்லலாம். எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சோன்னா 2 விதமாக நாங்கள் சாப்பிடுவோம். ஒன்று ரைஸில் போட்டோம் நல்லா நம்ம பிணைஞ்சி சாப்பிட்லாம். குழம்பெல்லாம் வைக்க முடியல அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே சட்னி அரைக்கலைன்னா இட்லி பொடியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆமாங்க, முருங்கைக்கீரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு பொடி ரெசிபி பார்க்க போகிறோம். இட்லி பொடியும் சொல்லிக்கலாம், நீங்கள் பருப்பு பொடியும் சொல்லிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமாக நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். யார்டில் நிறைய முருங்கைக்கீரை இருக்குது, எப்படியோ வின்டரில் போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி பொடிலாம் நான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். இந்த முருங்கைக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஈரப்பதம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. பிறகு டெக்ஸாஸில் செம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நான் வெளியில் தான் ஆற வைக்கிறேன். இப்போ வெளியில் ஆற வச்ச ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அப்படியே வறுத்த மாதிரி ஆகிடுத்து. உங்களுக்கு நான் கையில் எடுத்து காட்டுறேன். ஸோ அதை நம்ம இப்போ ஒரு பேனில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் எடுக்கும் போது நல்லா உடையணும். நல்ல பீஸ் மாதிரி அப்படி தூளாக்கணும். அந்த தூள் பதம் வந்துடுதுன்னா கரெக்டாக நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இந்த முருங்கைக்கீரையை கருக்கவும் கூடாது, அதே நேரத்தில் நல்லா இது மாதிரி வறுத்துருக்கணும். ஸோ இப்போ இது சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. முருங்கைக்கீரையை நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு பாத்திரத்தில். நெக்ஸ்ட்டு 1 கப்பு அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்தையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வீணாக போயிடும் எல்லாமே. ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கும் போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு அளவுக்கு கடலப்பருப்பையும் அதே மாதிரி நம்ம ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு தோரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தோரம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தோரம்பருப்பும் மல்லியும் சேர்க்கும் போது தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு இட்லி பொடிக்கும் ஆச்சு, அதே நேரத்தில் நமக்கு ரைஸுக்கும் சாப்பிட்லாம். இப்போ மல்லி எடுத்துக்கலாம். மல்லி 1/4 கப்பு அளவுக்கு மல்லி. ஸோ மல்லியை சேர்த்துட்டு அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இல்லை காரம் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகு நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஆனால் மிளகு 1 ஸ்பூன் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பூண்டு பல் எடுத்துக்கலாம். பூண்டு பல் நம்ம உரிக்கலாம் தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 10 to 12 தான் குவான்டிட்டி. நான் செய்கிற குவான்டிட்டிக்கு இவ்வளோ தான் நம்ம சேர்க்க முடியும். பூண்டை மட்டும் கொஞ்சமாக ஒரு ட்ராப் ஆயிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே நீங்கள் இந்த பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இவங்களையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 மிளகா எடுத்துக்கலாம். இல்லை காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம், காரம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 10 இல்லை 8க்கு மேலே எடுத்துக்காதீங்க. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவோம், அதுக்காக தான் நான் ஒரு 20 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கம்மினா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறது ஆல்மண்ட் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, தேங்காய் ஆக்சுவலாக சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ரொம்ப நாள் பொடி வச்சுருக்க முடியாது. அதுக்காக தேங்காய்க்கு பதில் நான் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். 30 ஆல்மண்ட் சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸு பிடிக்கல அப்படின்னா இது மாதிரி ஒரு சான்ஸ் தான் நமக்கு. எல்லா பொடியிலையும் நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. மிளகா மல்லி எல்லாம் தனியாக வச்சாச்சு, பூண்டு எல்லாம் வச்சாச்சு. பெருங்காயமும் உப்பும் நம்ம இப்போ சேர்க்கணும். கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா யூஸ்வலாக இந்தியாவில் கிடைக்கும். கிடச்சிருந்தா உங்களுக்கு அப்போவே நீங்கள் வறுத்து அழகாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே கட்டி பெருங்காயம் கிடைக்கல, ஸோ அதனால் நான் பவுடர் சேர்த்துருக்கேன். பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு கரெக்டாக இருந்துச்சு நான் அரைச்ச பிறகு. ஸோ உப்பு 1 டேபிள் ஸ்பூன் மோர் தென் எனஃப். முருங்கைக்கீரை எல்லாமே ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுப்போம். அதுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, முருங்கைக்கீரை நம்ம வறுத்து எல்லாம் எடுத்து நான் கப்பில் போடுறது பார்த்திங்கன்னா 1/2 கப்பு அளவுக்கு 1/2 கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். 1 கப்பு அளவுக்கு உளுந்து, 1/2 கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு, 1/4 கப்பு அளவுக்கு மல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு. இப்போ இவங்களை சூப்பராக ஒரு பவுடர் அரைச்சி வச்சாச்சு. நீங்கள் இந்த பவுடர்லேயே கொஞ்சம் கொரன்னு நீங்கள் அரைச்சி இட்லி பொடிக்கு வச்சுக்கலாம்.
நல்ல ஒரு பவுடராக அரைச்சி நீங்கள் ரைஸுக்கு சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை ரைஸுக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து குறைன்னு தான் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் தென் ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 2 பாக்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ரைஸுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி அண்ட் இட்லி பொடிக்கு இப்படி. ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி. காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு தாராளமாக கொடுக்கலாம். ஒரு மினி இட்லி போட்டு இந்த இட்லி பொடி அண்ட் கீயை மேலே போட்டு நீங்கள் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. அண்ட் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much.